வாசிக்கலாம். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஆதார வசனத்தை சோத்திரம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் சுவாமி. ஜெபத்தின் ஆழம் என்ற தலைப்பிலே எங்களுக்கு கொடுத்த நல்ல இந்த தேவ செய்திக்காக ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சுவாமி. இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் ஜீவிக்க ஆழமான ஜெப ஜீவியத்துக்குள்ள எங்களை அழைத்து செல்லும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தின் பின்னணியை நாம் அறிந்திருக்கிறோம். சோதோம் கொமோரா பட்டணத்தின் அழிவில் விளிம்பிலே இருக்கும்போது அந்த பட்டணத்திற்காக பக்தன் ஆபிரகாம் தேவனை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறான். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம என்னத்தான் நம்முடைய வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங்காக நம்ம ஜெபம் பண்ணாலும் அல்லது ஆண்டுடைய ஊழியத்துக்கு அடுத்த காரியத்தில் நம்ம உறுதுணையாக இருந்தாலும் இந்த அழிந்து போகிற உலகத்துக்காக நாம் ஜெபிப்பதில் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் ஜெபத்தின் ஆழம். சுயநலமான ஜெபத்தை விட, தேவனுடைய ராஜ்யம் ஊழியத்துக்காக ஜெபிப்பதை விட, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் மிகவும் விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். அவருடைய நாமத்துக்காக எடுக்கிற பிரயாசத்தை அவர் மறக்கவே மாட்டாருங்க. நம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படின்னா என்ன? இந்த சபையிலே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் சேர்க்கப்படணும், சபை விரிவடைய வேண்டும், ஆமென். ஆத்தும ஆதாயம் பண்ணப்பட வேண்டும். அதான் நம்முடைய ராஜ்யம் வருவதாக. தி கிங்டம் கம் அப்படிங்கிறாங்க பாரு. அப்போ ராஜ்யத்திற்கு அடுத்த காரியத்தில் முயற்சி எடுக்கணும். ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபம் எப்பவும் நம்மை பற்றியே இருக்கக்கூடாது. ஜெபத்தின் ஆழம் என்றால் என்ன? பிறருக்காக கரிசனையோடு மன்றாடி ஜெபிப்பது, ஆமென். ஸ்தோத்திரம். பக்தர்கள் இப்படி சொல்லுகிறாங்க, பிறருக்காக ஜெபிப்பது, அவருடைய சாணத்தில் நம்மை வைத்து ஜெபிப்பதை விட இன்னும் ஆழமான அனுபவம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அழிந்து போகிற ஜனங்களை பார்க்கிற விதமாக ஆண்டவருடைய கண்ணோட்டத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். அப்படி ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்க முடியும் அப்படின்னா, ஆண்டவரோடு அத்தனை ஆழமான ஒரு உறவிலே நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இல்லை என்றால் நம்மால் அப்படி ஜெபிக்க முடியாது. கர்த்தரோட ஆழமான உறவு, அந்யோன்யம், ஐக்கியம், அவருடைய இதய துடிப்பை அறிந்து கொள்ளுகிற பக்தன் யோவான் எப்படி ஆண்டவருக்கு பிரியமான சீஷன், அவருடைய அன்பின் சீஷன், அவர் மார்பிலே சாய்ந்திருந்தான். அல்லேலூயா. மார்பிலே சாய்ந்திருக்கும் போது இதய துடிப்பு தெரியும், பார்த்தீங்களா? அதே போல் ஆண்டுடைய இதயத்தின் பாரம் என்ன, அதை அறிந்து நாம் ஜெபிப்போம் என்றால் அந்த ஜெபம்தான் ஆழமான ஜெபம். அல்லேலூயா. அப்படி பக்தன் ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி கருத்தாய் ஜெபிக்கிறான். ஆண்டவரும் தான் செய்ய போகிறதை அவனுக்கு சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 18:18. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பார். அப்போ ஆண்டவருக்கும் ஆபிரகாம் மேல அத்தனை பிரியம். என்ன செய்ய போகிறாரு? இறங்கி வந்து சோதோம் கொமோராவின் பாவத்தை அவர் சூப்பர்வைஸ் பண்ண வந்திருக்கிறார். கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? அந்த சூப்பர்வைஸ் பண்ணி அதை அழிக்க ஆண்டவர் தமது 2 தூதர்களை முன்பாக அனுப்பிவிட்டு கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவரோடு பேச துவங்குகிறார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் பொதுவாக யாருக்கு இப்படிப்பட்ட ரகசியங்களை வெளிப்படுத்துவார்?
தான் செய்ய போகிறதை மறைப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் ரகசியத்தை வெளிப்படுத்துறார்னா, ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் உள்ள அந்த அந்யோன்யம் ஐக்கியம் எத்தனை ஆழமானது பிரியமானவர்களே. இந்த காலை வேளையில நமது தமிழகத்துக்கு, இந்தியாவுக்கு செய்ய போகிறதை மறைப்பேனோ அப்படின்னு நம்ம செவிகள் கேட்க முடியுமா? இப்போ ஆண்டவரோட எவ்வளோ ஐக்கியமாக இருக்கணும். கவனிங்க, யார் இந்த வார்த்தையெல்லாம் கேட்க முடியும்? ஆண்டவருடைய ரகசியங்களை கேட்க முடியும் என்றால் ஆமோஸ் 3:7, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் மறைவானதை வெளிப்படுத்துகிறார். ஆமென். இரண்டாவது யாருக்கு வெளிப்படுத்துகிறார் மறைவானதை? சங்கீதம் 25:14 வாசிக்கலாம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய அந்த பயம், ஃபியர் ஆஃப் காட் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்களுக்கு கர்த்தர் தமது ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. யோவான் 15:15 வாசிக்கலாம். யாருக்கு இப்படி ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார்? இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. இல்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கெல்லாம் மறைக்காமல் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார்? தீர்க்கதரிசிகளுக்கு. முதலாவது வாசிக்க கேட்டோம். இரண்டாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு. மூன்றாவது ஆண்டவருக்கு சிநேகிதராய் இருக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். நான்காவது ஆதியாகமம் 18:22 வாசிக்கலாம். யாருக்கு இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார்? ஆபிரகாம் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? வாசிக்கலாம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் தேவ சமூகத்தில் செபிக்கிறவர்களா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்களோ, ஆண்டவருக்கு சிநேகிதராக இருக்கிறார்களோ, அவருக்கெல்லாம் தம்முடைய ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். எதற்காக? அவர்கள் மன்றாடி ஜெபிக்க. ஆமென். அதுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், திறப்பின் வாசல் ஜெபம் அப்படிங்கிறாங்க. மன்றாட்டு ஜெபம், பரிந்து பேசுகிற ஜெபம், மத்தியஸ்தராய் ஆண்டவர் இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ கோபம்னா கோபம் ஆண்டவருக்கு யாரை குறித்து? சோதோம் கொமோரா மக்களை குறித்து. இப்போ இறங்கி வந்து அழிக்க போகிறார். அவருடைய இருதயத்தில் ஒரு விருப்பம் என்ன அப்படின்னா, எப்படி யாராவது இது தடை செய்ய மாட்டாங்களா? இப்போ நான் அழிக்க போகிறேனே, நியாய தீர்ப்பு செய்ய போகிறேனே, யாராவது வந்து இதை தடுக்க மாட்டாங்களா? மத்தியஸ்தராய் இருந்து என்னுடைய கோபத்தை யாராவது தடுக்க மாட்டாங்களா என்று அவனுடைய இருதயத்தில் ஏக்கம். ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நம்ம என்ன சொல்லியிருப்போம்? வேணும் உனக்கு இன்னும் வேணும், அழிச்சிருங்க ஆண்டவரே, அவங்க தான் அவ்வளவு பொல்லாப்பு செய்கிறாங்களே, அழிச்சிருங்கன்னு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு வேண்டியதில்லை. ஆண்டவர் கோபம் கொள்ளும்போது அவருடைய கோபத்தை தடை செய்ய செபிக்கிற மக்களை கர்த்தர் தேடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு இப்படி சொன்னா புரியும். அப்பா பிள்ளைகளை அடிக்க வர்றாங்க. கண்டிப்பா ஒரு தகப்பன் இருதயத்தில், உண்மையான ஒரு தகப்பன் அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கும்? வைஃப் இருக்க மாட்டாளா, அவள் இருந்தால் கொஞ்சம் தடுத்து நிறுத்திடுவாளே, அடிக்கிறது கொஞ்சம் கம்மியாகுமே அப்படின்னு ஒரு உண்மையான தகப்பன் எதிர்பார்ப்பாங்க. அதான் மத்தியஸ்தர். ஆமென். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய சுபாவம் நமக்கு வேணும். என்ன சுபாவம்? அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவன். ஹல்லேலூயா. கோபப்பட்டாலும் அவர் இரக்கமுள்ளவருங்க. அவர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவிகளை நேசிக்கிறவர், அவர் நீதியுள்ளவர், ஆனால் அதே சமயம் இரக்கமுள்ள பிதா. ஆமென். ஸ்தோத்திரம். இத்தனை கேரக்டர் அவருக்கு. அவர் நீதியுள்ளவர், பாவத்தை வெறுக்கிறவர், பாவிகளை நேசிக்கிறவர், நீதியுள்ளவர், அக்கிரமம் செய்ய மாட்டார்,
கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார், நீதி உள்ள. அதே சமயம் இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் நியாய தீர்ப்பு செய்யும்போது யாராவது தடுத்து நிறுத்த மாட்டாங்களான்னு சொல்லி ஏங்குகிறார். ஆமென். இன்றைக்கும் பாருங்க, பிதாவின் வலது பாரசத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் அவருக்கு சான்ஸ் கொடுங்களேன், அந்த மகளுக்கு அந்த மகனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன்னு சொல்லி கொத்தி எரு போட்டு ஒரு டைம் கொடுத்து ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, அந்த மரம் கனி கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் வெட்டிக்கலாம், இப்போ வெட்ட வேண்டாம்னு சொல்லி இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சலத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற நல்ல ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் நமக்கு வேணும். என்ன சுபாவம்? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். சண்டையை மூட்டி விட்டுறக்கூடாது, சண்டையை அடக்கணும், சமாதானம் பண்ணணும். இன்றைக்கும் ஆண்டவர் தேடுகிறார். அப்படி தேடி கண்டுபிடித்த ஒரு நபர் ஆபிரகாம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு போய் சொல்லுகிறார், நான் செய்கிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படிங்கிறார். பார், இந்த மத்தியஸ்தர் ஜெபம் நமக்கு வேணும். அவருடைய சுபாவம் அல்லவா இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிற அவருடைய திவ்ய சுபாவம் சபைக்கு வேண்டும். அல்லேலூயா. பாவிகளுக்காக நாம் மன்றாடி ஜெபிக்கணும். ரட்சிப்பின் கிரியைகளுக்காக நமக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நமது ஜெப குறிப்புகள் முழுக்க முழுக்க நமக்காக இருக்கிறது. ஆனால் சோத்திரம், நம்மை விட ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபம், மன்றாட்டு ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். கவனிங்க, அந்த திவ்ய சுபாவம் நமக்கு வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட இதுல இந்த மத்தியஸ்த ஜெபம், பரிந்து பேசுகிற மன்றாடி ஜெபிக்கிற ஜெபத்துல பக்தன் மோசே டாப்புங்க. வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 32:32. பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு பக்தன் மோசே ஜெபித்தது போல ஜெபிக்கணும். 32:32 வாசிக்கலாம். தேவரீர் அவர்கள் பாவத்தை அருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும். ஆண்டவரே, தன்னையே அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளவு தியாகமான ஜெபங்க. நான் தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உமது ஜனம் மன்னிப்படைய வேண்டும். ஆமென். என் உயிர் எடுத்துக்கோங்க ஆண்டவரே, உங்க கோபாக்கினையிலிருந்து தம் ஜனம் தப்பிக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்த ஜெபங்க இது. வெறும் வாய்ச்சாடல் அல்ல. தேவ சமூகத்தில் அப்படி அர்ப்பணிக்கணும். சபையில ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஜனங்களுக்கு உமது கிரியைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. நன்மையை தேவ ஜனம் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஏதாவது எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை. அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கணுங்க. நான் தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லை ஆண்டவரே, தமது ஜனம் மன்னிப்படைய வேண்டும். ஆமென். அப்படி தீவிரமா ஜெபித்தா அந்த ஜெபத்தை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறாருங்க. மட்டுமல்ல, இப்பொழுது ஆபிரகாம் ஜெபிக்க துவங்குகிறார். எப்படி ஜெபிக்கிறார் வாசிக்கலாம். 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 18:23. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ அப்படிங்கிறார். பார், பெரிய ஒரு கேள்வி வைக்கிறார். ஆண்டவரே, நீ துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் சரி கட்டுவது இல்லையே, எல்லாரையும் ஒரே போல நடத்துவதில்லையே அப்படின்னா, இவருடைய ஜெபத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். ஜெபத்துல எதை வற்புறுத்தி சொல்றாரு அப்படின்னா, இயேசு ஒரு நீதி செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். ஆண்டுடைய நீதியை வற்புறுத்தி ஜெபிக்கிறார் ஆபிரகாம். அடுத்த வசனத்தை வாசிங்க. பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ. இப்ப நல்ல கவனிங்க.
நம்முடைய ஆண்டவருடைய இரக்கத்துக்கு அளவே இல்லைங்க. ஆமென். அவர் நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர். ஆமென். இப்படி ஜெபிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல ஆண்டவருக்கு தெரியும். பக்தன் ஆபிரகாம் 50 சொல்ல போறாரு, 45 சொல்ல போறாரு, அதுக்கப்புறம் 40, 30, 10, 20 எல்லாம் சொல்ல போறாருன்னு ஆண்டவர் கிளியரா தெரியும். ஃபர்ஸ்ட் 50 சொல்றப்பே ஸ்டாப் பண்ணி, ஆபிரகாம் நிறுத்துப்பா, நீ சொல்ற, நீ எதிர்பார்க்குற மாதிரி 50 பேர் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே நிறுத்தி இருக்கலாம். நிறுத்தல. ஏன் அப்படின்னா, என் ஜனம் ஜெபத்தில் ஆழமாக கடந்து செல்ல வேண்டும். ஆமென். அவர்கள் பேசுவதை கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருக்கு கண்டிப்பா தெரியும் 10 நீதிமான்கள் கூட இல்லை என்பதை ஆண்டவர் நன்றாய் அறிந்திருந்தும் பக்தன் ஆபிரகாமை ஜெபிக்கும்படி ஆண்டவர் இடமளிக்கிறார் என்றால் கர்த்தருடைய கிருபை எத்தனை அளவற்றது. சரி, விண்ணப்பத்தை இறங்கி அழிக்காம இருந்தாரா? அழிச்சிட்டாருங்க. அப்புறம் எதுக்கு ஜெபம்? ஏன் இந்த பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபம்? இந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? இப்படி பல கேள்வி நமக்கு. ஆனாலும் கர்த்தர் பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஜெபிப்பது நமது கடமை. சோர்ந்து போகாமல் ஜெபிப்பது நமது கடமை. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஜெபத்தில் சோர்வு வரும், தூக்கம் வரும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, கேப் வரும். ஜெபத்தில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாரு. ஆண்டவர் சோதோம் கொமோராவை அழிச்சிட்டாரு. அப்போ எதுக்குங்க இந்த ஜெபம்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் பிரேயர், இன்டர்செஷன் பிரேயர்? கவனிங்க, ஆண்டவருக்கு 10 நீதிமான் இல்லை என்று அறிந்திருந்தும் பரிந்து பேசி மன்றாடி ஜெபிக்கும்படி ஆபிரகாம் இடமளிக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் இரக்கமுள்ளவர். ஆமென். ஆபிரகாம் கம்பல் பண்ணல. நம்ம ஜெபத்தில் கம்பல் பண்ணிடக்கூடாது. இப்படிதான் நீங்க செய்யணும் ஆண்டவரே, இது செய்யுங்க ஆண்டவரே, அப்படி கம்பல் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஜெபிக்க வேண்டியது நமது கடமை. ஓ, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. ஆமென். அவருக்கு தெரியாதா? அவருக்கு கட்டளை போட நம்ம யாருங்க? ஹூ ஆர் வி? நாம் ஒரு சாதாரண களிமண். நல்லா புரிஞ்சுக்கணும். மன்றாடி ஜெபிக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்குள்ள உலக பிரசங்கிகள் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விசுவாச வார்த்தையை அறிக்கையிடு, நீயே உன் வாழ்க்கையை நியமித்து கொள்ளலாம், அந்த அறிக்கையை உன்னை வளப்படுத்துங்கிறாங்க. வளப்படுத்தும், உண்மைதான். ஆனால் 100% சக்ஸஸ் அப்படின்னா எல்லா ஜபமும் கேட்கப்பட்டிருக்கிறதா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜபம் கேட்கப்படும், ஆனால் ஆன்சர் டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும். பதில் எப்படி இருக்கும்? எஸ்ன்னு இருக்கும், சில பதில் நோன் இருக்கும், சில பதில் வெயிட் அப்படின்னு இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி பலவிதமான பதில்கள் இருக்கிறது. எல்லா பதிலையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ஆமென். எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் வெற்றி கொடுத்தாரா? அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், அப்ப ஏன் நம்ம ஜெபம் பண்ணணும்? ஆனா ஜெபிப்பதை நம்ம நிறுத்தவே கூடாது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் துணிந்து மன்றாடி ஜெபித்ததின் நோக்கம் என்னவென்றால், அவன் தேவனை நன்றாய் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நீதி செய்கிறவர், கர்த்தர் இரக்கமுள்ளவர், கர்த்தர் ஸ்தோத்திரம் பாவிகளை வெறுக்கிறவர், பாவிகளை நேசிக்கிறவர், பாவத்தை அருவருக்கிறவர். ஆமென். அந்த அறிவு ஆபிரகாமுக்கு இருந்தது. அதை வைத்துதான் ஜெபிக்கணும். மீதி உள்ளது அவருடைய கரத்திலே. பதிலை அவருடைய கரத்திலே நாம் விட்டு விட வேண்டும். ஆமென். எப்படி தாழ்த்தி ஜெபிக்கிறார் பாருங்க. இப்படி ஜெபிக்கும் போது அவர் சொல்ற அருமையான ஒரு வார்த்தை, 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். அல்லேலூயா. ஆண்டவரோடு பேசும்போது நம்மை அப்படியே தாழ்த்தணும். ஆண்டவரே, இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிறத பார்க்க, இப்படி செய்யுங்க ஆண்டவரே, அப்படி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவருக்கு கட்டளை போடக்கூடாது. கேட்கலாம், சூழ்நிலைகளை கடிந்து கொள்ளலாம், அப்படி ஜெபிக்கலாம், தப்பு இல்லை. இறையாதே அமைதலாயிரு. சூழ்நிலைகளை நீங்க கடிந்து கொள்ளலாம்,
கட்டளை கொடுக்கலாம், அதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. ஆனால் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன், அல்லேலூயா, எவ்வளோ தாழ்த்துறார் பாருங்க. நான் போய் பேசி நீங்க கேட்கறதுக்கு நான் ஏமாத்திரம், ஹூ ஆம் ஐ அப்படிங்கிறார் பாரு. கவனிங்க, நம்மை தாழ்த்தி ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை. ஆமென். பதில் அவர் கரத்திலே விட்டுறணும், நம்ம எடுக்கக்கூடாது. 30ஆம் வசனத்தில் பாருங்க, நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபப்பட்டுறாதீங்க ப்ளீஸ். அதாவது இவர் மத்தியஸ்தராக செயல்படுகிறார். அப்பா பிள்ளைகள் சண்டையில் அம்மா எப்படி மத்தியஸ்தராக இருந்து சில அடியெலாம் அவங்களே வாங்குவாங்க. அப்பா அடிக்கிற அடி பிள்ளை மேலே விழுக்கும்போது யார் மேலே விழும்? அம்மா மேலே விழும். மத்தியஸ்தரா கோபம் வர வேண்டாம் ஆண்டவரே ப்ளீஸ். அப்படி ஆண்டவர் மத்தியஸ்தராக இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அடுத்து பேச துணிந்தேன். 31ஆம் வசனம் 32ஆம் வசனத்தில் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன். அல்லேலூயா. என்ன பேசுகிறேன்? வாசிக்கலாம். 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். Hallelujah. Never underestimate this small number of believers. 10 பேர் இருக்கிற சர்ச்சையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அற்பமாக நினைக்கக்கூடாது. 10 பேர் இருந்தாலும் அந்த நீதிமானில் இருக்கிற சபை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. 10,000 இருந்தாலும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, 10 நீதிமான்கள் நிமித்தம் அழிப்பதில்லை. ஆமென். அப்போ இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கிறார். இவருடைய மனக்கணக்கு என்ன அப்படின்னா, நல்ல கவனிங்க, நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்படி பரிந்து பேசுறதுடைய இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கசப்பு இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது. ஏற்கனவே சண்டை போட்டு வெளியே போனவர் யாரு? லோத்து எங்கே போய் செட்டில் ஆகிருக்கிறாரு? சோதம் கொமாரால போய் செட்டில் ஆகிருக்கிறார். இப்போ அந்த நகரத்தை ஆண்டவர் அழிக்க வந்திருக்கிறார். நம்ம நினச்சிருப்போம், எதுக்கு வம்பு, தேவ சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு விட்டுருப்போம். அல்லது சோத்திரம் வேணும், நான் அப்பவுமே சொன்னேன் என் கூட இருக்க சொல்லி, அவன் பிரிஞ்சு போனான்ல, அவனுக்கு இந்த பனிஷ்மெண்ட் வேணும் அப்படி சொல்லி அப்படியே அமைதியாக இருந்திருப்போம், பரிந்து பேசி இருக்கிற மாட்டோம். ஆனால் பக்தன் ஆபிரகாமுடைய இருதயத்தை கவனித்து பாருங்கள், மன்னிக்கிற சுபாவம். அல்லேலூயா. தன் சகோதரன் அல்லவா, நாம் சகோதரர் என்று சொல்லி அப்படியே விட்டு கொடுத்தான். விட்டு கொடுப்பதில் ஆழம் இருந்தது, அவன் மன்னிப்பதில் அவனுக்கு ஆழம் இருந்தது. ஆகவே தான் அந்த பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபத்தில் அவனுக்கு கரிசனை இருந்தது. அல்லேலூயா. ஆக பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்கள் மன்னிக்கிற மனப்பான்மை வேண்டும், சுத்த இருதயம் வேண்டும், தேவனுடைய கண்ணோட்டம் வேண்டும், விசேஷமாக ஆத்தும வாரம் வேண்டும். அல்லேலூயா. ஆத்தும வாரம் இல்லாமல் இந்த ஜபத்தை நம்மால் செய்ய முடியாதுங்க. இந்த காலை வேளையில் இப்படிப்பட்ட கரிசனையோடு நான் ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தில் விசுவாச மக்களுக்காக, விசுவாச மக்களுடைய பிரச்சனைகளுக்காக, அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பின்மாற்றக்காரர்களுக்காக ஜெபிக்கிறது ரொம்ப கருத்தாக இருப்பேங்க. ஆனால் அப்படி ஜெபிக்கும் போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி, ஒரு மன நிறைவு. ஊழியம் செய்து அதுதாங்க. நமக்கு நாமே வாழ்வது பிரயோஜனம் இல்லை, பிறருக்காக மற்றவருடைய அழிவிலிருந்து நம்மை பாதுகாக்க தீவிரமாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை ஆண்டவர் உற்று கவனிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு சொல்றேன், உங்க காரியம் வாய்க்கணுமா, பிறருக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க காரியத்தை கடைசியில் நீங்க உட்கார்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக ஆண்டவர் முடிச்சிருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவர் நடத்தி கொடுப்பதில் அவர் உண்மையுள்ளவராக கர்த்தர் நீதி செய்கிறவர். ஆமென். அதே நேரம் கர்த்தர் இரக்கமுள்ளவர். 2 சுபாவம் பேலன்ஸாக இருக்கும். பொதுவாக தகவலிடத்தில் இந்த குணம் இருக்கும். அம்மாட்ட ஃபுல்லாக இருக்கிறது என்னதுதான்? இரக்க குணம் தான். பிள்ளைகளும் அம்மா பக்கத்தில் போய் ஒட்டிக்குவாங்க. அம்மா திட்ட மாட்டேங்கிறாங்க, அம்மா அடிக்க மாட்டேங்கிறாங்க, அப்பா கிட்ட வரமாட்டாங்க. ஆனால் உளவியல் அறிக்கை சொல்லுகிறது, ஆஃப்டர் 40 years ஒன்லி சில்ட்ரன் நோஸ் தேர் ஃபாதர்ஸ் லவ். ஆமென். 40 வருஷத்துக்கு அப்புறம்தான்
பிள்ளைகள் புரிந்து கொள்வாங்களாம், அப்பா ஏன் இவ்வளோ என்னை திட்டினாங்க, ஏன் அடித்தாங்க. 40 வருஷம் ஆகுது, டைம் ஆகுது, டேக்ஸ் டைம். தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ள, ஓ இதற்காக தான் அடிச்சிருக்கிறாரா, இதுக்காக தான் என்னை திட்டினாரா. அப்போ ஆபிரகாம் ரெண்டும் புரிச்சு வச்சிருந்தார். ஆபிரகாம் இப்போ எத்தனை வயசு? 99 வயசு. அவரை அழைச்சது எத்தனை வருஷம்? 75வது வயசில் அழைச்சார். இப்போ 24 இயர்ஸில் புரிஞ்சுக்கிட்டாரு, என்னை அழைத்தவர் நீதி உள்ள தேவன். அல்லேலூயா. என்னை அழைத்தவர் இரக்கம் உள்ள தேவன். ஆமென். இப்போ இவருடைய ஜெபம் முழுக்க முழுக்க நீதியை குறித்து இருக்கிறது. வாசிக்கலாம் 25ஆம் வசனத்தை வாசி. துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார். அந்த கடைசி வார்த்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிப்போம். சர்வலோக நியாயாதிபதி. அப்ப எதை பேஸ் பண்ணி இவருடைய ஜெபம் இருக்கிறது? நீதியை. கர்த்தர் நீதி செய்கிறவர். ஆனா ஆண்டவர் எப்படி கிரியை செஞ்சார் பாருங்களேன். அவர் இரக்கத்தின்படி கிரியை செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நீதி செய்யுங்க ஆண்டவரே, நீர் அநீதி உள்ள தேவன் அல்லன்னு ஜெபம் பண்ணாரு. ஆனால் கர்த்தர் இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஆதியாகமம் 19:16. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது, லோத்து தாமதித்துக் கொண்டிருக்கும் போது, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். பாத்தீங்களா? இவன் நீதியை வைத்து ஜெபிக்கிறார். ஆனால் கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு இரக்கம் செய்யாதிருப்பாரோ? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கே ஆகாரம் கொடுக்கிறார் என்றால், தமது சாயலில் படைக்கப்பட்ட நமக்கு எத்தனை அதிகமா இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 7ஆம் நாளிலே உனக்கு இரக்கத்தின் அடிப்படையிலே கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? ஆபிரகாமுக்கு கன்ஃபார்ம் ஆனாரா? எஸ். கன்ஃபார்ம் ஆனோட தான் அவர் திரும்பி போறார். கடைசி வசனத்தை வாசிங்க. 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாமோடே பேசி முடித்த பின்பு ஆபிரகாம் அறிந்து கொண்டார் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். அல்லேலூயா. நாமும் ஜெபித்து முடிக்கும் போது இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். ஆண்டவர் கேட்டிருப்பாரா, இதெல்லாம் செய்வாரா? சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்பட்டதுனால ஒருத்தர் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். இந்த ஜெபம் வீண் போகவே இல்லை. ஆமென். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பிக்சர் போட்டு காமிக்கவும் இல்லை, உன் ஜெபம் பார் எப்படி கேட்கப்பட்டுச்சுன்னு. ஆனால் நம்ம 19ஆம் அதிகாரம் எழுதப்பட்டதுனால தான் நமக்கு தெரியுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆதியாகமம் 19:29. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைக்கிறார். அல்லேலூயா. பரிந்து பேசி ஜெபித்த அந்த ஜெபத்தை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. முழுக்க முழுக்க லோத்தை மையமாக வைத்து ஜெபித்தான். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை ஜெபத்துக்கு பதில் கிடைத்திருக்கிறதா என்று ஒரு பெரிய ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தர் எல்லா ஜெபத்தையும் கேட்கிறார். உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா ஜெபமும் பதில் அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சீக்கிரத்தில் அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் ஜெபம் ஒன்று வீணாய் போகாது. அல்லேலூயா. ஆமென். நாம் ஒன்று செய்யணும், இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருக்கணும். நமது பிள்ளைகளுக்காக, பின்மாற்றக்காரருக்காக, மனைவிக்காக, அல்லது ரட்சிக்கப்படாத புருஷனுக்காக சோத்திரம் ஜெபித்து கொண்டே இருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து லோத்தை தப்புவித்தவர் நம்மையும் தப்புவிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நமது குடும்பங்களை கர்த்தர் அழிவுக்கு தப்புவிப்பார். சமாதானத்தோடு திரும்பி போ.
உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவது. இந்த 7ஆம் நாள் பூரணமான நாள். இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. அற்புதத்தின் மணிச்சுளிகள் இந்த நாள் கர்த்தர் நமக்கு தந்த நாள். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தர்மியான 7ஆம் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தின் ஆழம் என்ற தலைப்பிலே எங்களோடு நீர் பேசினீர் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் வசனத்தை கேட்ட எல்லாருடைய இருதயத்திலும் மெய்யான ஒரு சமாதானத்தை ஊற்றினதுக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தேவனோடு பேசி முடித்த பின்பு எத்தனை ஒரு கன்ஃபர்மேஷனோடு திரும்புகிறார் ஆண்டவரே. நாங்களும் இப்பொழுது ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் பதிலளிக்கப்பட்டிருக்கிறதப்பா. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவர் லோத்தின் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவன் கையை பிடித்து ஆண்டவரே அழிவிலிருந்து மீட்டெடுக்க எத்தனை தீவிரம் கொள்கிறீர் அப்பா. நீர் ஜெபத்திற்கு தீவிரம் காட்டுகிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் அப்படி நீ செய்துவிட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.